ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆஃப் சர்க்கிளில் சூப்பராக ஒரு ஸ்கர்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது 7லேருந்து 8 வயசு பிள்ளைங்களுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக, இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்கர்ட்டை தைக்க முடியுமான்னு நீங்கள் யோசித்த அளவுக்கு நான் இதை சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நீங்கள் 1.5 மீட்டரில் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது 2ஆக மடிச்சுக்கோங்க. 1.5 மீட்டர் கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம நேர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 2 கையை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இடது கை முக்கில் வச்சுக்கோங்க, வலது கை கீழே இருக்குதா. உங்களுடைய இடது கை ஃபோல்ட் ஆகிற மாதிரி இந்த வலது கையில் இருக்க கிளாத்தை உங்களோட சைடாக இடது பக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற கிளாத்தில் கொண்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து விட்டுருங்க. சதுரமாக இருந்த கிளாத்தை முக்கோணம் வர்ற மாதிரி நீங்கள் மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் சர்க்கிள் பொசிஷன் எடுக்க முடியும். ஆஃப் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, ஃபுல் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அம்பர்லா கட்டிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி தான் மடிக்கணும். நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் மடித்த பின்னாடி பொறுத்து பக்கம் மெயினாக அதாவது பொறுத்து பக்கம் இருக்கிறது உங்கள் பக்கமாகவும், உங்களுடைய ஆப்போசிட் பக்கம் ஒரு பொருத்தம் 2 ஓப்பன் கிளாத்தும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொருக்கா சொல்கிறேன். மெயினாக 2 ஃபோல்டு ஆனது நம்ம பக்கமும், உங்களுடைய ஆப்போசிட் பக்கம் ஒரு ஃபோல்டும் 2 ஓப்பனும் இருக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கை பக்கம் அந்த முக்கோணம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் மடித்து போட்டிருந்தீங்கன்னா உங்களோட மடிப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி வர்ற வரைக்கும். இப்போது இதை மடித்து போட்டுட்டோம். இனி இந்த மேல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த பக்கம் தான் ஹிப் சைஸ் எடுக்க போகிறோம். 22 இன்ச்சு ஹிப் சைஸுக்கு 28 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது 7 இன்ச் இருக்க மாதிரி இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இதில் இன்னுமே கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக் இருக்குது. இதை நேராக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு 7 இன்ச்சோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இனி அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. இந்த சைடும் டச் பண்ணி நடுவில் இருக்கிற 1/2 இன்ச்சில் வளைஞ்சி இந்த மாதிரி வரும். இப்போது நீங்கள் அதை தான் கட் பண்ண போகிறீங்க. இப்போ அளந்து பாருங்கள், 7.5 இன்ச் வரும். கரெக்டாக 30 இன்ச்சு. 8 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் எலாஸ்டிக் போடுறதுக்காக. சரிங்களா? இதை நம்ம பெண்டில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நம்மளுக்கு ஹிப் சைஸ் கரெக்டாக கிடைக்கும். இது 7 வயசுலேருந்து 8 வயசு பிள்ளைங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று, இதுக்கு ஹைட் வைக்கணும் இல்லையா, அந்த பெண்டாக இருக்கிறத தான் நீங்கள் இனிமேல் கணக்கு பண்ணணும். நீங்கள் நேராக போட்டிருக்க மார்க்கை நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. பெண்டாக இருக்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 17 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரை கீழே ஃபோல்டிங் போயிடும். அதையும் சேர்த்து ஒரு 17 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை நான் டேப்பை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீங்கள் சர்க்கிள் பொசிஷன் எதுவாக இருந்தாலும் மார்க் பண்ணணும். இனிமேல் நீங்கள் அந்த மார்க்கிங்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒயிட் கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு தெரியல, அதாவது மார்க் பண்ணது எதை வச்சு போட்டாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சர்க்கிள் கட் பண்ணியாச்சு. இனி அப்படியே நம்ம ஹிப் சைஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பெண்டில் தான் நீங்கள் கட் பண்ணணும். சரிங்களா? பெண்டை இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த கிளாத்து சர்க்கிள் பொசிஷனில் சூப்பராக கிடச்சிடுச்சு. ஃபுல் சர்க்கிள்ங்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக ஃப்ளோர்லியாக கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஹிப் சைஸ் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், எலாஸ்டிக் வைக்க போகிறோம். நம்ம மிடிக்கெலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அதையும் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இப்போது இதை எடுத்துக்கலாம். இனி இதுக்கு ஹிப் சைஸ் பெல்ட் இருக்குது இல்லையா, பெல்ட் எப்படி கட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த மேலே இருக்க பெண்டு இருக்குது இல்லையா, இந்த பெண்டை அதாவது ஹிப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எத்தனை இன்ச் இருக்குதுன்னு நீங்கள் டேப் எடுத்து அளந்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல மெஷர்மெண்ட். நீங்கள் இப்படி ஹிப் சைஸை அளந்துக்கோங்க. 15.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? அப்போது 31 இன்ச் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, நம்ம பென் போட்டு வெட்டினதுக்கும் மேலே எடுத்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் காமிக்கும். இப்போது இப்படி அடுத்தால ஒரு கிளாத் எடுத்து அதை மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு அந்த 15.5 இன்ச்சை நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் 15.5 இன்ச் வைக்கிறதா இருந்தால் இந்த ஃபோல்டு இருக்கணும். ஏன்னா அப்போ தானே எடுத்தால் நம்மளுக்கு 31 இன்ச்சு நீளமாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த 15 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 15.5 இன்ச்சு ஹைட்டு ஒரு 4 இன்ச்சு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? 15.5 இன்ச் அகலமும் ஒரு 4 இன்ச் உயரமும் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். சரிங்களா? மார்க் பண்ணதை விட
இப்போது இந்த பெல்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. வெளியே நல்ல மழை. யார் ஊர்லலாம் எந்தெந்த ஏரியாவில் மழை பெய்யுதுன்னு முதல்ல சொல்லுங்கள். கிளைமேட் சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது பெல்ட்டு கட் பண்ணியாச்சு. இனி வந்து எலாஸ்டிக் கட் பண்ணோம் இல்லையா, 17.5 இன்ச்சில் நான் எலாஸ்டிக் கட் பண்ணியிருக்கேன். எலாஸ்டிக்கோட மொத்த நீளமே 17.5 இன்ச்சு தான். இனிமே இதையும் பெல்ட்டையும் தனியாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாட்டமை அடிச்சுக்கலாம். பாட்டம் அடிச்சுட்டு அப்புறமா பெல்ட் அடிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன அடிச்சுக்க போகிறேன் அப்படின்னா, அந்த சர்க்கிள் போர்ஷனை நான் அடிச்சுக்க போகிறேன். கீழே இருக்குது இல்லையா, ஹிப்பு இல்லாமல் ஹிப்பு கீழே இருக்கிற சர்க்கிள் போர்ஷனை நான் அடிச்சுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. மாற்று பக்கம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலும்பல் அடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக அடிச்சுக்கோங்க. சிலும்பல் அடிச்சுட்டு திருப்பி மடித்து அடிச்சுக்கலாம். கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா குட்டியாக மொத்தமே 6 இன்ச்சு தான் நம்ம மடிக்க போகிறோம். இந்த மாதிரி நான் காமிக்கிறது தெரியுதா, குட்டியாக மடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மடித்து அடிக்க இழுக்கக்கூடாது. இந்த இடம் நீங்கள் இழுத்தீங்கன்னா ரொம்ப சுருக்காக தான் வரும். இழுக்காமல் அழகாக அடிச்சுட்டே வாங்க. குட்டி குட்டியாக மடித்து எடுங்க. நான் காமிக்கிறேன் இல்லையா, 2 கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேய்ச்சி விட்டு அது எந்த மாதிரி மடங்குதோ அதே மாதிரி நீங்கள் மடக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை இழுக்கவோ எதையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் மடிக்கவோ கூடாது. அதுவே அழகாக மடிஞ்சு விழும். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அடி அடித்த உடனே அடுத்த இடம் தன்னால் மடிஞ்சு விழும். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டு வாங்க. ஒரு 2 இன்ச்சு பக்கமாக தான் நீங்கள் அடிக்க முடியும். அதை விட இழுத்து அதிகமாக அடிச்சிங்கன்னா நல்லாவும் வராது. இப்போது இந்த சர்க்கிள் போர்ஷனை அடித்து எடுத்தாச்சு. இனி சூப்பராக நம்ம பெல்ட்டை அட்டாச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுத்திங்கன்னா கீழே சுருக்கமே வராது. ரொம்ப அழகாக உங்களுக்கு கிடைக்கும். அழகாக இருக்குது இல்லையா. நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த பொசிஷன் நம்மளுக்கு வரவே செய்யாது. இனி நம்ம ஹிப்பை சரி பண்ண போகிறோம். மேலே ஹிப் பெல்ட் வைக்க போகிறோம். சரிங்களா, உங்களோட பெல்ட் பொசிஷன் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நல்ல பக்கம் வச்சு மாற்று பக்கம் திருப்பலாம். அதாவது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் மாற்று பக்கம் வச்சு தான் நல்ல பக்கம் திருப்பேன். இந்த இருக்கலாம், இதை இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது மேலே இப்படி வச்சு நீங்கள் அப்படியே திருப்பிக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே மாற்று பக்கம் வச்சு தான் நல்ல பக்கம் திருப்புவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் கொண்டு திருப்பும்போது அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குங்கிறதுக்காக. இனி சேம் மெத்தட். ஏன்னா நம்ம வந்து சைடு ஓப்பனை அப்படியே அடித்து விட போகிறோம். அதனால் இதில் மடக்கிறதுக்கு நான் எதுவுமே விடலை. ஹிப் போர்ஷனை பெல்ட் போர்ஷனும் சமமாக தான் வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நீங்கள் அப்படியே அடிச்சுட்டு வாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் அடிச்சிங்கன்னா இழுக்கவே கூடாது. இழுத்திங்கன்னா நீங்கள் திரும்ப என்ன ஆகும், மேலே நீங்கள் பெல்ட் போர்ஷனை மடிக்கும்போது பெல்ட்டு கரெக்டாக போய் மடிஞ்சு உட்காராமல் ஒரு மாதிரி இழுத்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அப்படியே வச்சு அடிச்சுட்டே வாங்க. நீங்கள் டேப்பில் மெஷர் பண்ணி பெல்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா ஏற்ற இறக்கமே வராது. இப்படி சூப்பராக ஃபினிஷ் ஆகும். அதை எவ்வளோ மெத்தட் எடுத்துருக்கோங்கிறத கவனித்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பெல்ட்டு இதை தச்சு முடிச்சாச்சா. இனிதான் முக்கியமான விஷயம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு குட்டி சிலும்பல் நீங்கள் தனியாக அடிச்சுக்கோங்க. ஏன்னா லேசாக மடக்கி தான் திரும்ப அடிக்கணும். கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதனால் நம்மளுக்கு வரலையோன்னு நீங்கள் வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா தயங்காமல் ஃபஸ்ட்டு ஒரு சிலும்பல் அடிச்சுட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். இப்போது ஒரு குட்டி மடக்கிட்டு நான் இதை அடிக்க ஆரம்பிக்கிறேன். அடிக்கும்போது இழுக்காதீங்க. இன்னொரு விஷயம், ஒரே சேஃபாக நான் வந்து சிலும்பலை மடித்து திரும்ப அடிக்கிறதுனால ஒரே சேஃபாக அடிச்சுட்டு வாங்க. இப்போ 1/4 இன்ச்சு நீங்கள் சிலும்பலுக்காக மடிக்கிறீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே அதே 1/4 இன்ச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த சுருக்கத்தை தவிர்க்க முடியும். நான் ஃபஸ்ட்டு அழகாக அடிச்சிட்டேனே, இதில் குட்டி தானே, சின்னதாக தானே மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஒத்துக்க முடியாது. ரெண்டையுமே, அதாவது அந்த பக்கம் அடிக்கும்போதும் நீங்கள் 1/2 இன்ச் கரெக்டாக அடிச்சுட்டு வந்தீங்க இல்லையா, அதே மாதிரி இதை மடிக்கும்போதும் ஸ்டார்டிங்கில் எத்தனை இன்ச்சு மடிக்கிறீங்களோ அதே இன்ச்சை, அதாவது அதே அளவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். இழுக்காமல் அழகாக அதே ஸ்டெப்பாக தூக்கி அப்படியே வைங்க. அழகாக வந்து பொருந்திக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள், முடிக்க போகிறோம். நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி லேசாக ஒரு விரலை வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. அடுத்தால உள்ள கிளாத் வந்து உள்ளே போய் சிக்கிக்காது. நம்ம ஏற்கனவே கீழே இருக்கிற பாட்டம் போர்ஷன் வந்து அதில் வந்து சிக்கிக்காது.
இப்போ இதை நம்ம மடித்து எடுத்துட்டோம், இல்லை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை முடித்த உடனே இதை வந்து ஹிப்பை பொருத்துறதுக்கு முன்னாடி நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே நுழைச்சி விட்டுற போகிறோம். அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் பொருத்தி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹிப்பு இந்த மாதிரி கிடச்சிருக்கா? இனி உங்களோட எலாஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக்கில் ஒரு பக்கம் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஊக்கு இருக்கு இல்லையா, ஊக்கு எடுத்து ஒரு பக்கமாக நீங்கள் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படி உள்ளே நுழைக்கும் போது இந்த எலாஸ்டிக்கை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து உள்ளே விட்டுருங்க. இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போகும். சரிங்களா? இப்படி மடித்து விட்டிங்கன்னா, அதாவது ஏன்னா நம்மளே அந்த பெல்ட்டுக்காக அளவாக அளந்து தானே எடுத்திருக்கோம். அதனால் இது வந்து கொஞ்சம் லேசாக மடக்கிக்கிட்டு நீங்கள் உள்ளே தள்ளுங்க. உள்ளே தள்ள அது ஈஸியாக உள்ளே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, மடித்து தான் நான் உள்ளே விட்டுருக்கேன். இன்னொரு விஷயம், உங்கள் உள்ளே இருக்கிற எலாஸ்டிக்கோட எண்டு உள்ளே நுழைய வெளியே இருக்கிற எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அப்போது நம்ம கையை மீறி அது உள்ளே போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? திரும்பவும் சொல்கிறேன், உள்ளே நுழைச்சிருக்க எலாஸ்டிக் உள்ளே போக போக வெளியே இருக்க எலாஸ்டிக் உள்ளே போயிடும் இல்லையா, அது நம்ம கையை தாண்டி அது உள்ளே போயிடக்கூடாது. அதுலேயும் நீங்கள் ஒரு பேலன்ஸ் வச்சுருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே நீங்கள் நுழைச்சிட்டு இருக்க கிளாத்தை எப்படி சொல்லி கட்டுக்குள்ளே வச்சு தான் எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப நீங்கள் வெளியே இழுத்து விடக்கூடாது. இந்த மாதிரி. சரிங்களா? இனி 2 எண்டுலேயும் கரெக்டாக எலாஸ்டிக் இருக்க மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி நான் நுழைச்சி எடுத்துட்டேன். எலாஸ்டிக் விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே நுழைஞ்சிக்கும். ஏன்னா அந்த பெல்ட்டை விட எலாஸ்டிக்கோட அளவு கம்மிங்கிறதுனால. சரிங்களா? உள்ளே போய் நுழைஞ்சிக்கும். அப்புறம் திரும்ப இருந்து நம்ம அதை போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எலாஸ்டிக்கோட நுனி இருக்குது இல்லையா, இந்த நுனி வரைக்கும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஒரு பக்கமாக பின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கண்டிப்பாக அது வெளியே வந்துடும். பின் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் மெயின் கிளாத்தை எலாஸ்டிக் அளவுக்கு இழுங்க. சரிங்களா? இனிமே இதை அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து எடுத்துகிட்டு வாங்க. வேகமாக பிடிச்சி இழுத்துற வேண்டாம். பிறகு இதுவும் உள்ளே போயிட போகுது. இந்த எலாஸ்டிக் உள்ளே போயிடும் இல்லையா, நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் வேகமாக இழுத்திங்கன்னா இது உள்ளே முங்கிடும், அதாவது பெல்ட்டோட உள்ளே போயிடும். இந்த மாதிரி மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்த பின்னாடி இதை மாற்று பக்கம் எடுத்துக்கோங்க. நறுக்கா இப்படி நைஸாக தட்டி எடுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது வரும். இப்போ வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சா? இனி மாற்று பக்கத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? மாற்று பக்கத்தை எடுத்துட்டு இந்த பின்னை எடுத்துடலாமா? எடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த சொல்கிறோமா, 2 எண்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பொருத்தி விட்டுருங்க. ஸ்கட்டு பொருத்தி முடிச்சாச்சு. இதை இப்படி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம மேலேருந்து கீழே வர பொருத்தி விட்டுற போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி அழகாக ஒரே சீராக, அதாவது எவ்வளோ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் அளவில் நீங்கள் அதை நம்ம பொருத்தி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ பொருத்தி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ முடிஞ்சுது, ஸ்கர்ட்டோட வேலையே ஃபுல்லாக முடிஞ்சுது. வேறு இதில் எதுவுமே இல்லை. இது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. இதில் உள்ள நுணுக்கங்கள் உங்களுக்கு புரியும். இனி இதை என்ன பண்ணணும் தெரியுமா? இதை கரெக்டாக அந்த சுருக்கை வந்து நம்ம எலாஸ்டிக் பொறுத்துறதுக்காக ஒரே இடத்துல சுருங்கி நிற்கும். அதை சமமாக, அதாவது எல்லா இடமும் சீராக பரவுற மாதிரி இந்த கிளாத்தை நீங்கள் நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு இதில் ஒரு சின்ன ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெடிமேடில் எடுக்கிற ஸ்கர்ட் மாதிரியே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்பு தான். இந்த மாதிரி கிளாத்தை இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு மெஷினில் வச்சு அந்த எலாஸ்டிக் மேலே ஒரு அடி போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. என்ன இருக்கா, இந்த கீழே இருக்க கிளாத்தை நகட்டி விட்டுருங்க. இதை நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. நம்ம அடிக்க ஆரம்பிக்கும்போது என்ன இருக்கா, இந்த கிளாத் உள்ளே இருக்க எலாஸ்டிக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த கிளாத்தை இழுத்துருங்க. எலாஸ்டிக் இழுபடும், கிளாத்து வந்து சமமாக இருக்கும். இப்போ சுருக்கி இருக்குல்ல, அதை இல்லாமல் நேராக இருக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த கிளாத்தை இழுத்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், அதை நல்லா அழகாக இழுத்து விட்டுட்டோமா? இழுத்து விட்டு ஃபுல் சர்க்கிள் அடிச்சிருங்க. இதே மாதிரி ஒரு 2 அடி 3 அடி நீங்கள் அடிச்சிருங்க. நான் 3 அடி அடிச்சிருவேன். சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெடிமேட் ஸ்கர்ட் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உள்ளே இருக்க எலாஸ்டிக்கை இழுக்கணும். முடிஞ்ச அளவு இழுத்தீங்கன்னா மேலே இருக்க மெயின் ஃபேப்ரிக் வந்து
என்னாகும், அப்படி அந்த சுருக்கம்லாம் போய் நீட்டாக இருக்கும். அது மேலே தான் நீங்கள் அடி போடணும். அடித்து முடிஞ்ச இடம் திரும்பவும் அதே மாதிரி சுருங்கிக்கும். நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். இப்போது 2வது அடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அடி எப்படி சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எலாஸ்டிக்கை இழுங்க. மேலே இருக்க மெயின் கிளாத் வந்து சுருங்காமல் இப்படி நேராக இழுத்து வரும். நீங்கள் அடித்து முடித்த பகுதி பின்னாடி பாருங்கள், அடித்து முடித்த இடம் அது திரும்ப தன்னால் சுருங்கிக்கும். அதாவது எலாஸ்டிக் பழைய நிலைமைக்கே போயிடும். நீங்கள் அடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. இது ஒரு நீட்டான லுக்குக்காக மட்டும்தான் நம்ம இந்த அடியை போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடித்து முடித்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்கர்ட் தைச்சிருக்கீங்களா? தைக்காட்டி கூட இனிமேல் இதை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்கர்ட்டை தைக்க முடியுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இனி அடுத்து 3வது அடி. நான் 3வது அடியும் அடிக்க ஆரம்பித்தாச்சு. நான் 3 அடி கண்டிப்பாக போட்டுருவேன். இது 3 அடி அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதையும் அதே மெத்தடில் தான் நான் இழுத்து எலாஸ்டிக் அடித்தேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் தான் நான் அடிச்சிருக்கேன். சரிங்களா, இது முடிஞ்சுது. இப்போ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாமா? சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கலாம். இப்போது இதில் உள்ள எக்ஸ்ட்ரா என்னென்ன இடங்களில் நூல் தனியாக சிக்கிட்டுருக்கோ, நூல் வெளியே தெரியுதோ அதை கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங்க்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம தச்சு முடித்த நூலை கட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த ரெடிமேட் ஸ்கர்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கா? இதுக்காக தான் நான் அந்த 3 அடி அதாவது சோம்பல் படாமல் இந்த 3 அடியும் நீங்கள் போட்டு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கர்ட்டு எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. இது ஆஃப் சர்க்கிள் ஸ்கர்ட்டு. ஃபுல் சர்க்கிள்னால் அப்படி ஃபுல் ரவுண்டாக இருக்கும். நான் அதையும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.